பட்டர் மசாலா எப்படி செய்வது பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 10 பல் பூண்டு உரித்து போட்டுக்கிட்டேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நான் 200 கிராம் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலா போட்டுக்கிறேன். நீங்கள் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். 2 பழமாக தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி பழம் போட்டுக்கிறேன். தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கந்த ஆற வச்சுக்கலாம். இப்போ பன்னீர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெயும் பட்டரும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான சால்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ பன்னீர் எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ செவந்துடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் மசாலா போட்டு வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து பூரி சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். அப்படியே சிம்மிலே வைங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெளிக்கும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர்லாம் போட்டுக்கலாம் பொரிச்சதை. கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை. கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.